ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்க ஒரு எஃபெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பேர் டைம் ராம்பிங் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் வச்சு நம்மளால் ஒரு வீடியோவோட டைம் ஃப்ரேமை நம்ம மாற்ற முடியும். இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட சோர்ஸை கொண்டு வந்து நம்ம டைம் லைனில் வச்சிடலாம். வச்சுட்ட பின்னாடி அந்த லேயர் மேலே நம்ம ரைட் கிளிக் கொடுக்கும்போது டைம்னு ஒன்று இருக்கும். அந்த டைமில் எனேபிள் டைம் ராம்பிங்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 2 கீ ஃப்ரேம் கிடைக்கும். இந்த 2 கீ ஃப்ரேம் வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ அந்த லாஸ்ட்டாக கீ ஃப்ரேம் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்லோவாக இருக்க வீடியோ வந்து இப்போ நார்மலான ஸ்பீடுக்கு போயிட்டுருக்கு. இதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ எனக்கு வேண்டிய டைமில் இந்த இண்டிகேட்டரை கொண்டு வந்து வச்சுட்டு நான் வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு கீ ஃப்ரேம் கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம F9 கொடுக்கும்போது இதை வந்து ஈஸ் ஆயிரும். ஈஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஒரு டீசெண்டான அனிமேஷன் கிடைக்கும். இது வந்து ஒரு ஜென்டிலான அனிமேட் பண்ணும். அதனால தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ பின்னாடி இருக்கிற அந்த ஹேண்டில் கொண்டு வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சிங்கனாலே போதும். இப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அது வந்து ஸ்லோ மோஷனில் பார்க்க சினிமேட்டிக்காக இருக்கும். அதுதான் இப்போ நமக்கு தேவை. ஆனால் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ என்னதுன்னா நமக்கான ஒரு ஸ்பீடு வந்து ரொம்ப ஜென்டிலாக போகுது. நமக்கு வந்து அது ஒரு நேச்சுரலாக போகணுன்னால நம்மளோட ஹேண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். அங்கே ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஹேண்டில் வந்து நல்லா அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இப்போ ரைட் சைடில் இருக்க ஹேண்டில் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு நேச்சுரலான ஒரு ஷாட் கிடைக்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கிராஃபில் தான் நம்ம செய்யணும். அப்போ செய்யும் போது தான் அந்த எஃபெக்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ கடைசியாக இதோட ரிசல்ட்டை நாம் பார்ப்போம்.